ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பூச்சி இல்லாமல் சுண்டக்காய் பறித்து இன்னைக்கு சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்க போகிறோம். மரத்துலேருந்து டைரெக்டாக பறிக்கிறது வந்து காட்டுறேன். நிறைய ஆக்சுவலாக காய்ச்சி இருந்தது, வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. மழை வந்து நிறைய கொட்டி போச்சு. ஸோ பறிச்சுக்கலாம் நம்ம. இது வந்து வத்த குழம்பும் பண்ணலாம், சாம்பாரும் பண்ணலாம். ஆனால் சுண்டக்காய் வந்து கசப்புன்றதுனால நிறைய பேர் வந்து எடுக்கிறது இல்லை, செய்யறதும் கிடையாது. செய்கிற மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கடாயில் ஒரு டிராப் கூட விடாமல் எல்லாத்தையுமே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பாருங்க, இது பூ விட்டுருக்கு நிறையா. மொக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய. இது பூ வந்து பூத்துருக்கு. அந்த பூ பூத்தது வந்து காட்டுறேங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் அது வந்து கொட்டிட்ட பிறகு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் வந்து சுண்டக்காய் வரும். ஸோ இப்போ இருக்கிறது மட்டும் நம்ம மரத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு கிடைச்சது இவ்வளோ தான். இதை வச்சு இன்னைக்கு நம்ம வத்த குழம்பு பண்ணலாம். இது நீங்கள் எங்கன்னா கிடைச்சிச்சுன்னா வாங்கி செஞ்சுட்டு வீட்டில் வந்து தொட்டி இருந்துச்சுன்னா இதை இடித்து போட்டு நம்ம செய்வோம். அதில் இருக்கிற சீடை வந்துட்டு நீங்கள் அலசிட்டு ஊற்றுனா கூட மரம் வரும். ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு அந்த சுண்டக்காய் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு அதை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றுனதுல தான் வந்து இந்த மரம் இவ்வளோ பெருசு பாருங்க, மரம் வளர்ந்துச்சு. இன்னொரு மரமும் இருக்குது பக்கத்துலேயே. ஸோ 2 தான் வந்து தேரிச்சு. ஏன்னா நான் அதில் எவ்வளோ முத்துன சீடு இருக்கோ அதுதான் வந்து வளரும். பிஞ்சா இருந்துச்சுன்னா அந்த சீடில் வளராது. ஸோ நம்ம அவ்வளோ சுண்டக்காய் விதை போட்டு 2 தான் வந்து பொழைச்சிச்சு. ஆனால் இதில் நிறைய முள்ளுங்கெல்லாம் இருக்கும். பறிக்கும் போது உஷாராக பார்த்து பறிக்கணும். ரோஸ் முள்ளு மாதிரி இருக்கும் இது உள்ள. இந்த கருவேப்பிலெல்லாம் நான் சீடு போடல. பறவை எங்கேயோ வந்து சாப்பிட்டு அந்த எச்சம் பழம் சாப்பிட்டு கருவேப்பிலை பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த எச்சல் வந்து பறவை போட்டு அதில் வந்து வளர்ந்த இந்த மரம் இது. இப்போதான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வத்த குழம்பு செய்யறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இதுலேருந்தே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். எனக்கு இது உடைக்கிறதுக்குலாம் மனசு வராது, அதனால இனுக்காக வந்து இப்படி எடுத்துப்பேன் நான், அவ்வளோதான். ஸோ நமக்கு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுண்டக்காய் பறிச்சுட்டு வந்து அந்த குச்சியெல்லாம் உடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை நீங்கள் பச்சை சுண்டைக்காலையும் பண்ணலாம், காஞ்ச சுண்டைக்காலையும் பண்ணலாம். இதில் வத்த குழம்பும் பண்ணலாம். இந்த பச்சை சுண்டைக்காலை வந்து நம்ம சாம்பாரும் பண்ணலாம். எப்படி காய் முருங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு பண்ணுறீங்களோ அந்த மாதிரி சாம்பாரும் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த கசப்புன்றது இருக்காது. செய்கிற மெத்தடில் செஞ்சால் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே போட்டு வதக்கக்கூடாது, இது இடிச்சுக்கணும். ஸோ இதை வந்து உடச்சி இப்படி எடுத்தோன்னா அதில் இருக்க சீடெல்லாம் வெளியில் வரணும். அதை திரும்ப நம்ம அலசி எடுக்கணும். அப்படி அலசி எடுத்த அந்த தண்ணியை ஊற்றி தான் அந்த செடியே வளர்ந்துது. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். பாருங்க, எல்லாத்தையும் இடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2 ஓப்பன் ஆனால் போகணும். இதை நீங்கள் வந்துட்டு நல்லா கழுவிட்டு தயிரில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சா ட்ரை சுண்டக்காய் உடையும். இந்த பாருங்க, இப்போ இவ்வளோ விதை இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வாஷ் பண்ணிட்ட பிறகு அதை அப்படியே அந்த செடியில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு செடி வளரும். பட் இதில் முத்தின சீடாக இருந்தால் மட்டும்தான் செடி வளரும், பிஞ்சா இருந்துச்சுன்னா வளராது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஆல்ரெடி வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, அதே மாதிரி 2 ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு. நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை, இந்த பவுடர் பண்ணுறத நமக்கு வந்து அந்த திக்னஸே கொடுக்க போகிறது. ஸோ காரத்துக்கு வந்து மிளகு 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம். வெந்தயம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா கசப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி 2 ஸ்பூனுக்கு வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வறுக்கணும். இதுக்கு எண்ணெய்லாம் வேண்டாம், அப்படியே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த கசப்புன்றதே தெரியாது. கடாயில் காலி ஆகிட்டா கூட அந்த கடாயில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, பர்ஃபெக்டாக வரும். மிளகாத்தூளும் போட போகிறோம், கொழும்பு மிளகாத்தூள். நான் சும்மா கையில் அப்படியே எண்ணி போடுவேன். எத்தனை இருக்குது பார்த்துக்கோங்க, 2, 4, 6 இருக்குது. யாரோ ஒருத்தர் வீடியோவில் கேட்டாங்க 4 மிளகான்னு சொல்லிட்டு 10 மிளகா போட்டிங்கன்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் பண்ணுவாங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நாங்கள் நிறைய காரம் சாப்பிடுவோம், சில பேர் காரம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 ஸ்பூனுக்கு வந்துட்டு தனியா எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் படப்படன்னு அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்க. ரொம்ப தீச்சிக்காம பார்த்துக்கோங்க. பொரிஞ்ச அரிசி மிளகு சீரகம் எல்லாம் பொரியும். அவ்வளோதான். இதை ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணணும். அதுக்குள்ள நம்ம கொழும்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வறுத்ததெல்லாம் வந்துட்டு நல்லா ஆறிட்ட பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சுட சுட போட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு ஜார் லிட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து கொழும்பு வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம்.
கொஞ்சம் கூடுதலா விட்டு ஒரு குழம்பு கரண்டிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம். வெந்தயம் நம்ம வறுக்கிறதுக்கும் போட்டுக்கோம், இதுக்கும் போடணும். காரக்குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் கடுகு போட்டு செய்யணும். சரி பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையானது வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி முழு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பொரிஞ்சிடுச்சு, நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கட் பண்ணலாம், அப்படியே வந்து லூஸ் லூஸாக போட்டிருக்கேன். இது வதங்க அந்த வெங்காயமே வந்து ஓப்பன் ஆகிட்டு சின்ன சின்ன பீஸ் ஆகிடும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. தோட்டத்தில் இருக்க கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பிலை, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கணும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா அப்படியே ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சுண்டைக்காவும் சேர்த்துடலாம். இது பச்சை சுண்டைக்காய்ன்றதுனால வந்துட்டு இதை வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க காஞ்ச சுண்டைக்காய் ரெடி பண்றது வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயில வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு குழம்பு கூட்டிட்டு கொதிக்கிற டைம்ல வந்து சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி வந்து நல்லா காய வச்சு சுண்டைக்காய், அது வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயிலேயே அப்படியே வைக்கிற வத்த குழம்பு வந்து ஒரு 6 பேருக்கு சாப்பிடலாம். ஸோ ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள் பண்ணி ஒரு கைப்பிடிக்கு பாதி எடுத்துருக்கேன். உப்பு நான் ஸ்பூன் கணக்கெல்லாம் இல்லை, அப்படியே வந்து தோராயமாக போடுவேன், கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு காரம். இது வந்து கொழும்பு மிளகாத்தூள் தான். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து ஒரு 2.5 ஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள், கொழும்பு மிளகாத்தூள். நான் எல்லாத்துக்குமே இந்த கொழும்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். தனி மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் தனியாத்தூள்லாம் சேர்க்க மாட்டேன். எல்லாத்துக்குமே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே இது ஒரு ஸ்டாண்டர்டாக இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறது. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸுக்கு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இதை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வடிகட்டியிருக்கேன், இருந்தாலும் வரும் அதில் திட்டி கொஞ்சம். இது கொதிக்கும் போது நம்ம அதுக்குள்ள பவுடர் பண்ணிட்டு அந்த பவுடரையும் இதோட சேர்க்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கொச்சி வரட்டும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதிச்சு வந்தோன்னா இன்னும் சுண்ட ஆரம்பிக்கும். ரொம்ப சுண்டி திக்காக இருந்ததுனாலும் குழம்பு நல்லா இருக்காது. புளி வந்து ஜாஸ்தி நிறைய புளியை போட்டாதான் நிறைய பேர் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு பண்ணிங்கனாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி ஜாஸ்தி போட்டுட்டாலும் புளிப்பு ஜாஸ்தி கொடுத்துரும். இப்போ இங்கே கரெக்டாக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த கருவேப்பிலெல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பவுடரையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னே உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். வேணும்னா கொஞ்சம் பார்த்துட்டு எப்படி வேணும்ன்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி, தனியா எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதனால திக்னஸ் கொதிக்க ஆரம்பிச்சோன்னா திக்காகும் குழம்பு. ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது நல்ல ஒரு வத்த குழம்பு கூட கீரை கூட்டு இல்லை அப்பளம், வடை அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம அந்த பவுடரை வந்து சேர்த்தாச்சு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்ட்டு. பட் எனக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சேர்த்துட்டு பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம ஊற்றின அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு தெரியும். அப்போ பர்ஃபெக்டாக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கீரை கூட்டு பண்ணியிருக்கேன். முருங்கீரை கூட்டு, பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நான் பர்ஃபெக்டாக இருக்கும் வத்த குழம்புக்கும் கீரை கூட்டு காம்பினேஷனும். பாருங்கள் மக்களே, நம்மளுடைய சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப அழகாக இருக்குது. காப்பரில் இது ஒரு மேரேஜ், இது வந்து அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது இதை வந்து கொடுத்தாங்க பாக்ஸில். சூப்பராக இருந்தது. காப்பரில் ரொம்ப அழகாக இருக்குது, ஆன்டிக் பீஸு. ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வத்த குழம்பு ஊற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க.
ஸோ பாருங்கள், வத்த குழம்பு, கீரை கூட்டு, அந்த சுண்டைக்காவை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், அவ்வளோ கசப்பெல்லாம் இருக்காது. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த கசப்பு வந்து இல்லவே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது குழம்பு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சுண்டைக்காய் கிடச்சிச்சின்னா. அப்பா சுடுது, பயங்கரமாக சுடுது கீரை. ரொம்ப அருமையாக இருக்குது. வாரத்தில் ஒரு 2 தடவை கீரைலாம் வந்து சேர்த்துக்கோங்க. முருங்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ நிறைய கிடைக்குது கீரைலாம். குழந்தைங்களுக்குலாம் இப்போத்துலேருந்தே வந்து பழகுங்க. நிறைய பேர் கீரைலாம் வந்து சாப்பிட்றதில்ல. ஃபோர்ஸ் பண்ணி வந்து சாதத்தில் இந்த மாதிரி கூட்டு, பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. ஏன்னா பசங்க வந்துட்டு சாப்பிடன்னு விட்டு அதுங்க கடைசி வரைக்கும் சாப்பிட போகிறது இல்லை. நம்ம எங்கள் வீட்டில் கூட பாப்பாவுக்கு வந்து தொந்தரவு பண்ணி நான் நெய் போட்டு அந்த கீரையை பிசைஞ்சு ஊட்டினா சாப்பிட்ருவா. அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.